வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஹோண்டா சிட்டி ஜென்ரேஷன் 3 2010 மாடலு ஐவி டெக். இந்த வீடியோ நான் என்ன பர்பஸ்க்காக போகிறேன் அப்படின்னா, இந்த கஸ்டமர் எனக்கு சொன்ன மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்குறேன், எனக்கு இப்போவே ஆவரேஜ் 16.4 கிலோமீட்டர்ஸ் வருது. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும் அப்படின்னு. ஆனால் கஸ்டமர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா 16.4 இல்லை, அவர் அப் டு 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வருது அப்படிங்கிறாரு. அதுவும் அவர் டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்காரு 18 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்குன்னு. அதே சமயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அவருக்கு அதிகபட்சம் எவ்வளோ சார் காமிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு 19.7 வரைக்கும் காட்டுது சார். 19.7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் காமிச்சிருக்கு. டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபில் செக் பண்ணும்போது 18 பாயிண்ட் சம்திங் வந்தது. நான் அரௌண்ட் ஒரு 18 வச்சுக்கலாம். வாவ். ஸோ எனக்கு நான் ஏன் இந்த வீடியோ கண்டென்ட் நான் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக நான் இதை எடுத்து போடணும் விருப்பம் அப்படின்னா, இந்த கஸ்டமர் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியோட சொன்னார். அதாவது என்ன ஆம்பிகுட்டியே இல்லை, இந்த கிலோமீட்டர்ஸ் வருமா வராதா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரெண்டு விஷயம் அவருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஒன்று, அவருடைய அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் எவ்வளோ தெளிவாக இருக்காருங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அதாவது மோர் தேன் 19 வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காமிச்சாலும் கூட ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸு, நான் இதெல்லாம் சொல்கிறது ஹைவேஸில் அவர் டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணியும் அபோவ் 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சர்ப்ரைஸ். உங்களை எத்தனை பேருக்கு இந்த சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல, சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். நான் இங்கேயே இப்போவே ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் சார். கொஞ்சம் எனக்கு அது ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் காட்டுங்க. இங்கே பாருங்கள், ஆவரேஜ் கிலோமீட்டர் 16.4. இன்ஃபேக்ட் நான் இதுக்கு இடையில நான் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கும் நான் கொஞ்சம் அடுத்தினேன். சரிங்களா? சிட்டிக்குள்ளே எவ்வளோ சார் கொடுக்குது உங்களுக்கு? சிட்டிக்குள்ளே அரௌண்ட் 12 to 14 கிட்ட கிடைக்குது சார் எனக்கு. 12 to 14 கிரேட். ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கஸ்டமர்கிட்டே கேட்டுறேன். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இதை அச்சீவ் பண்ணுறீங்க? சரி, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து அபோவ் 18 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க ஹைவேஸில். என்ன நீங்கள் வந்து என்ன டிப்ஸ் இருக்குது இப்போ எங்களுடைய வியூவர்ஸ்க்கு, ஸோ தட் அவங்களும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு? சார் இப்போ என்னன்னா, நான் ஸ்லோ ஒன் செடேட்டே தான் ஓட்டுவேன் நான். ஓகே. மோஸ்ட்லி நான் 100 எப்போவுமே கிராஸ் பண்ண மாட்டேன் ஸ்பீடு. ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியர் சேஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆக்சிலரேஷன் கொடுத்து மாற்ற மாட்டேன். ஸ்லோவாக அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக வச்சு தான் ஒவ்வொரு கியரும் ஷிஃப்ட் பண்ணுவேன் நான். ஓகே, ஃபைன். ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்ண எனக்கு மைலேஜ் கிடைச்சிது. ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ 18 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்பீட் போவீங்க, அதுவும் கிராஜுவலாக 80 to 100. ஓ கிரேட். வியூவர்ஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களை நிறைய பேர் நினச்சிப்பீங்க இந்த வண்டி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓடாத வண்டி அப்படின்னோ, இல்லாட்டி இந்த வண்டியை ரொம்ப செலவு பண்ணி ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் ரெண்டுமே இதில் பொருந்தலை. என்னன்னா, இந்த வண்டியை பொறுத்தவரை இட் கிராஸ்ட் எவ்வளோ சார் கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 1,11,000 ஓடி இருக்கு சார். 1,11,000. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம், ஒரு 40,000 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடணும், அப்படி இருந்தால் தான் அந்த வண்டியை வந்து நல்லா மைலேஜ் தரும், நல்லா என்ஜின் நல்லா இருக்கும்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கொடுத்தா செம்மையாக ரைஸ் ஆகுது. ஈவன் இது கூட செகண்ட் ஓனர் எடுத்தது நான். செகண்ட் ஓனர் இந்த வெஹிக்கிள். வியூவர்ஸ், எஸ், தட் ஆல்சோ நோட்டட் பாயிண்ட். இன்னொரு விஷயமும் எனக்கு சொன்னாரு, இது வரைக்கும் அவர் வாங்கி கிளட்சையும் மாத்தல. கரெக்டா சார்? கிளட்ச், பிரேக் பேட் எல்லாமே ஸ்டாக்ல தான் இருக்கு. ஸ்டாக்ல தான் இருக்கு கிளட்ச், பிரேக் பேட். இப்போ நீங்க வந்து இது சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி, சஸ்பென்ஷன் நாய்ஸ் இருக்கனால நான் வந்திருக்கீங்க. வியூவர்ஸ், ஆக்சுவலி வந்து கஸ்டமர்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஓட்டி பார்த்தேன், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த சஸ்பென்ஷனோட நீங்க வந்து டிரைவ் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள கம்ஃபர்ட் ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்டபுள் மட்டுமே பாதிக்காது, டிரைவபிலிட்டியும் பாதிக்கும். ஆனால் இந்த ஆங்கிள் இப்போ இந்த வண்டி வந்து டிரைவபிலிட்டி பாதிக்கிற அளவுக்குலாம் சஸ்பென்ஷன் மோசமாக இல்லை. வாப்ளிங் அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இஷ்யூலாம் வரல. சரிங்களா? ஆனால் கம்ஃபர்டபுள் பாதிச்சிருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் நான் கஸ்டமர் சொன்னேன், சரி சார் நீங்கள் இந்த சஸ்பென்ஷனை மாற்றுறீங்க அப்படிங்கிறத நான் இவருக்கு கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ண விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஐவி டெக் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா, அந்த வண்டியை ஹோண்டா சிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா, நீங்கள் 1 lakh கிலோமீட்டர் ஓடிந்தாலும் அது டசன்ட் பாதர், நீங்கள் வாங்கலாம். ஆனால் சரியாக மெயின்டைன் பண்ணாத வண்டியை நீங்கள் 20,000 கிலோமீட்டர் மெயின்டைன் ஓடி இந்த காரு கூட நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு. அகைன் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்றதுனாலேயே 20,000 கிலோமீட்டர் ஓடி தான் நல்லா இருக்கும்லாம் கிடையாது. அதை ஒரு தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். என்னன்னா, நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு இருந்து 20,000 30,000 கிலோமீட்டர் இருந்தால் அந்த வண்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதுலேயும் தவறுகள் நடக்கலாம். சரியா? அதே மாதிரி 1 lakh கிலோமீட்டர் ஓடினா தப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பராக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி இருக்கிற காரும் இருக்கு. நீங்கள் கார் வாங்கும்போது, செகண்ட் கார் வாங்கும் போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கு, என்ன இயரு, ஃபர்ஸ்ட் ஓனர், அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கலாக அந்த வண்டி எப்படி இருக்குங்கிறது என்ஷூர் பண்ணுங்க. ஃபிசிக்கலாக கார் நல்லா இருந்தால் மட்டுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரு, ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் ரேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், வண்டி வாங்கணுமா வேண்டாமாங்கிறது ஃபிசிக்கல் கண்டிஷனோட கார் வச்சு தான் முடிவு பண்ணும். ரேட் எவ்வளோ முடிவு பண்ணலாங்கிறதுக்கு மட்டும்தான் நம்பர் ஆஃப் ஓனர்ஸு, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கா, இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா?
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்து ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் இந்த கார் ஓனருக்கு, ஏன்னா அவர் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ். வெல்கம் சார். வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.